மகாராஷ்டிரா மசாலா சாதம் பண்ணுறதுக்கு 1 கப் ரைஸை 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூடான கடாயில் 2 டீஸ்பூன் வரமல்லி, 1 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன அனாசிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் கசகசாவும் 3 டீஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அது கூடவே பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே 3 தக்காளியை கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப இடையில எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் 2 வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காலிஃப்ளவரை மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சது. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை பிடிப்பிடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருந்த தண்ணி அப்படியே சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து மூடி வச்சுருங்க. இப்போ இதை ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.